அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான திவ்ய தேசம். உபரிசவசு அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் வேட்டையாடி கொண்டு வருகிறார் இந்த பகுதியில. அப்படி வருகிற போது அவருடைய படை காவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர் தங்களுக்கு தாகத்தையும் தணித்து கொண்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு இந்த பகுதியில தேடுறாங்க. அப்படி இவர்கள் வருகிற போது சாமை கதிர்கள் தான் இங்க நிறைய விளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, சில கதிர்கள்னு நினைச்சு அறுத்தா அதுல இருந்து ரத்தம் வருது. என்னடா ரத்தம் வருதே அப்படின்னு பார்த்தா அங்க முனிவர்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தவம் செய்து செய்து இளை கதிர் மாதிரி ஆயிட்டாங்க. கிராமத்துல கூட இன்னும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, என்னடா கதிராட்ட இழைச்சிட்ட அப்படின்வாங்க. அவர்கள் முனிவர்கள்னு தெரியாம இவங்க போய் அவங்கள அறுத்த உடனே அவங்க பெருமாளை சரணாகதி அடைந்து, பெருமாளே எங்களை காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்ன போது ஒரு பாலகனாக பெருமாள் வந்து சண்டை செய்கிறார். யாரோ நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு உபரிசவசுங்கிற இந்த ராஜாவும் சண்டை போடுறார். என்ன பண்ணி அவரை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற போதுதான் அவருக்கு தெரிஞ்சது, ஆஹா இவர் ஒரு சாதாரண மானுட குழந்தை அல்ல, இவர் யாராவது ஒரு தெய்வீகத்தன்மை உடையவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்து கொண்ட அவரிடத்துல சரணாகதி அடைந்த போது தான் யார் அப்படிங்கிறத பெருமாள் அவருக்கு காட்டினார். பெருமாளே என்னை காத்த வண்ணமாகவே இங்கிருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு அந்த ராஜா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார். அதனால இங்க இருக்கக்கூடிய பெருமாளை முனிவர்கள் வழிபட்டு அவர்களுக்கு நலன் செய்ய வந்த பெருமாள் அப்படின்னே சொல்லலாம். பெருமாளுக்கு இங்க நீலமேக பெருமாள் அப்படிங்கிறது திருநாமம். ரொம்ப பிரசித்தியான திருநாமம் என்ன தெரியுமா, சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிறது தான் இவருக்கு திருநாமம். தாயாரை பத்தி சொல்லணுமே, கண்ணபுர நாயகியாக தாயார் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கோவில்ல ஒரு விசேஷமான பிரசாதம் இருக்கு, முனியோதரம் பொங்கல் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு வடு உண்டு. ஏன் அப்படி அவருக்கு ஒரு வடு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அரையர்னு ஒரு பக்தர், ஒரு பெருமாள் மேல ரொம்ப பிடியம். முதல்ல ஆதியில இந்த பெருமாளுக்கு 7 மதில்கள் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அந்த 7 மதிலையும் இந்த ராஜா இடிச்சிருக்கிறார். இடிச்சு 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 6 மதிலை இடிச்சிட்டார். 7வது மதில், ஒரே ஒரு மதில் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இப்ப இருக்கிற மதில் தான் அது. இந்த 6ஐயும் இடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நேரம் பெருமாள்கிட்ட போய் பெருமாளை திட்டுற, என்னப்பா இப்படி எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே, இல்லையே போ அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம், கையில வச்சிருந்த தாளத்தை தூக்கி பெருமாள் மேல அடிச்சிருக்கிறார். அப்படி அவர் விட்டெறிஞ்ச அந்த தாளத்துடைய வடு இன்னைக்கும் இந்த பெருமாளை நம்ம சேவிக்கிற போது இருக்கும். அப்ப பாருங்க, தானும் பேசி தன் பக்தனையும் பேச வச்சு நிஜ ரூபமாக இங்க தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு ரூபமாக இங்க பெருமாள் இன்றைக்கும் தரிசனம் தர்றார். இந்த பெருமாளை ஆண்டாள், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார்னு மங்களா